வெல்கம் டு இன்னைக்கு ஐஎஸ் அகாடமி. நாம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கர்வ்ஸ் நாம பார்க்க போறோம். ஓகேவா? கர்வ் நம்ம பார்க்க போறோம். கர்வ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சர்வேலையும் வரும். ஓகேவா? எல்லாத்துலையும் கர்வ்ஸ் வருது. அதாவது சர்வேல வரும், டிரான்ஸ்போர்ட்லையும் கர்வ் வரும். ஸோ கர்வ்ங்கிறது காமன் தான். ஓகேவா? கர்வ்ங்கிறது நார்மல் தான். ஸோ ரெண்டு இடத்துலையும் வருது. ஓகேவா? சர்வேலையும் வருது, டிரான்ஸ்போர்ட்லையும் கர்வ்ங்கிற டாபிக் வருது. ஸோ ரெண்டுலையும் ஒரே அதே காமன் டாபிக் தான். ஓகே. ஸோ கர்வ்னா என்ன சார்? கர்வ்னா வளைகிறது. ஓகேவா? கர்வ்னா என்னது? வளைகிறது. ஸோ கர்வ் பற்றி ரெண்டு விதமான கர்வ் இருக்கு. ஒன்று ஹரிசாண்டல் கர்வ், இன்னொன்று வெர்டிக்கல் கர்வ். கர்வ் எப்படி இருக்கு? ஹரிசாண்டல் கர்வ், வெர்டிக்கல் கர்வ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹரிசாண்டல் கர்வ் என்ன சார்? ரோட்ல போயிட்டு இருக்கோம். ஓகேவா? ரோட்ல போயிட்டு இருக்கோம். ரோட் ரைட் சைடு திரும்புதுல, ரோட் ரைட் சைடு திரும்புதுன்னா அது ஹரிசாண்டல் கர்வ். லெஃப்ட்ல திரும்புதா அது ஹரிசாண்டல் கர்வ். சரி சார், வெர்டிக்கல் கர்வ்னா என்ன சார்? ஒரு பிரிட்ஜில் மேலே ஏறி கீழே இறங்குறோமா, மேலே இறங்கி கீழே இறங்குறது வெர்டிக்கல் கர்வ். புரியுதா? ஸோ ஹரிசாண்டல் கர்வ்னா ரைட் லெஃப்ட் திரும்புறோம்னா, ரோட்ல ரைட் அண்ட் லெஃப்ட் திரும்பணும்ல, அதுதான் வந்து ஹரிசாண்டல் கர்வ். லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் வந்து ஹரிசாண்டல் கர்வ். வெர்டிக்கல் கர்வ்னா மேலே இறங்கி கீழே இறங்குறது. ஓகேவா? அதே மாதிரி கீழே இறங்கி மேலே ஏறுறது, இதெல்லாம் வெர்டிக்கல் கர்வ். ஓகேவா? ஸோ ஹரிசாண்டல் கர்வ் பொறுத்த வரைக்கும் சிம்பிள் கர்வ், காம்பவுண்ட் கர்வ், ரிவர்ஸ் கர்வ், டிரான்சிஷன் கர்வ் சொல்லி 4 டைப் இருக்கு. ஓகேவா? சிம்பிள், காம்பவுண்ட், ரிவர்ஸ், டிரான்சிஷன். நான் சொல்றேன் எக்ஸ்பிளைன் எப்படி என்னன்னு. வெர்டிக்கல் பொறுத்த வரைக்கும் சமிட், சாக். சமிட்னா என்ன? ஒரு பிரிட்ஜில் மேலே இறங்கி கீழே இறங்கினா இது சமிட். ஒரு பிரிட்ஜில் மேலே இறங்கி கீழே இறங்கினா சமிட் கர்வ். சாக் கர்வ்னா அதே இதுல சில இருக்குல்ல அண்டர் கிரவுண்டு, கீழே இறங்கி மேலே இறங்க மாதிரி இருந்தா இது சாக். இந்த மாதிரி கர்வ் என்ன கர்வ்? சாக் கர்வ். இது எங்க இருக்கும் அப்படின்னா பிரிட்ஜில் அது கீழே இறங்கிட்டு மேலே ஏறுற மாதிரி இருக்கும். இப்படி இருந்தா சாக் கர்வ். ஓகேவா? ஸோ மேலே இறங்கி கீழே இறங்கினா சமிட்டு, கீழே இருந்து மேலே இறங்கினா அது சாக் கர்வ். ஸோ வெர்டிக்கல் கர்வ் பொறுத்த வரைக்கும் சமிட் கர்வ்னா இதுதான் சாக் கர்வ். ஸோ ஒவ்வொன்றா சொல்றேன். ஹரிசாண்டல் கர்வ்ல சிம்பிள் கர்வ்னா என்ன, காம்பவுண்ட் கர்வ்னா என்ன ஒவ்வொன்றா சொல்றேன். ஓகேவா? கவனிங்க. சிம்பிளான கர்வ். ஓகேவா? இதுதான் சிம்பிளான கர்வ். இந்த கர்வ் தான் வந்து சிம்பிளான கர்வ். ஓகேவா? இது என்னன்னா ஒரு சிங்கிள் ரேடியஸ் தான். ஓகேவா? சிங்கிள் ரேடியஸ், ஆறுங்கிற ரேடியஸ் என்ன பண்றோம், பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், அப்படியே அழகா இந்த டேஞ்சன்ட் இந்த டேஞ்சன்ட் ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் இருக்கு. எப்படி இருக்கு? ரெண்டு ஸ்ட்ரைட் லைன். இதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு. இதுதான் T1 பாயிண்ட், T2 பாயிண்ட். இந்த பேஸ் நம்ம சிங்கிள் ரேடியஸ் வரைகிற கர்வ் தான் இது. இது சிம்பிள் சர்க்குலர் கர்வ். ஓகேவா? சரி சார், அப்போ காம்பவுண்ட் கர்வ்னா என்ன சார் அப்படின்னா இது வந்து ஒரே ஒரு ரேடியஸ். சிம்பிள் கர்வ்னா சிங்கிள் ரேடியஸை பேஸ் பண்ணி வரைஞ்சோம் அப்படின்னா அது சிம்பிள் சர்க்குலர் கர்வ். ஓகே. சரி சார், காம்பவுண்ட் கர்வ்னா என்ன சார்? காம்பவுண்ட்னா ரெண்டு டிஃப்ரெண்டான ரேடியஸ். ஓகேவா? ஸோ இந்த பக்கம் ரேடியஸ் வேற. ஓகேவா? இந்த ரேடியஸ் வேற, இந்த ரேடியஸ் வேற. ஸோ இது R2, இது R1. டிஃப்ரெண்ட் ரேடியஸை கனெக்ட் பண்ணி நம்ம வரைகிற கர்வ் வந்து காம்பவுண்ட் கர்வ். ஓகேவா? பேர் வந்து காம்பவுண்ட் கர்வ். ஓகேவா? அது என்னது? காம்பவுண்ட் கர்வ். ஓகேவா? ஒரே ரேடியஸ் இருந்தா அது சிம்பிள் கர்வ். 2 ஆர் மோர் ஆர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ரேடியஸ். ரெண்டு ஆர்க்கும் வந்து இது ரேடியஸ் வேற, இது ரேடியஸ் வேற. ஓகேவா? இப்படி கனெக்ட் பண்றது வந்து காம்பவுண்ட் கர்வ் நம்ம சொல்றோம். சரி சார், மூணாவது ரிவர்ஸ் கர்வ்ங்களா சார்? என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் ரேடியஸ் டிஃப்ரெண்ட் சைட்ல இருக்கு. இங்க பாருங்க, ரேடியஸ்ல எப்படி கர்வ் ஃபார்ம் ஆயிருக்கா? ஓகே. பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வேற ரேடியஸ். ஓகேவா? R2ங்கிறது வேற ரேடியஸ், இது R1ங்கிறது வேற ரேடியஸ். இப்படி கர்வ் ஃபார்ம் ஆயிருக்கா? ஸோ கர்வ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி போயிருக்கு? இப்படி போயிட்டு இப்படி போற மாதிரி இருக்கா? ஸோ இதான் வந்து ரிவர்ஸ் கர்வ். ஸோ ரோடு பார்த்தீங்களா இப்படி திரும்பிட்டு இப்படி திரும்புற மாதிரி இருக்கும்ல, இதுதான் ரிவர்ஸ் கர்வ். ஓகேவா? ஸோ சேம் ரேடியஸ்ல இருந்துச்சு அப்படின்னா சிம்பிள் கர்வ், டிஃப்ரெண்ட் ரேடியஸ் இருந்தால் காம்பவுண்ட் கர்வ், டிஃப்ரெண்ட் ரேடியஸ்ல ஆப்போசிட்ல இருந்துச்சுன்னா இது வந்து என்னது? ரிவர்ஸ் கர்வ். இப்படி வந்து இப்படி போற மாதிரி இருக்கும். இது வந்து ரிவர்ஸ் கர்வ் நம்ம சொல்றோம். ஓகேவா? அதாவது இதுவும் ரெண்டு ஆர்க்கு தான். ஓகேவா? சேமா இருக்கலாம், டிஃப்ரெண்டா இருக்கலாம், ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். ஓகேவா? ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தா அது ரிவர்ஸ் கர்வ். ஓகேவா? ஓகே. தென் நாலாவது டிரான்சிஷன் கர்வ். டிரான்சிஷன் கர்வ்னா அங்கதான் கர்வே ஸ்டார்ட் ஆகி மாற ஆரம்பிக்கும். அதான் நம்ம டிரான்சிஷன் கர்வ்னு சொல்றோம். ஸோ இதுதான் டிரான்சிஷன் கர்வ். இது என்ன சார் அப்படின்னா ரோடு ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கு. இப்போ ஏல இருந்து பி ரோடு ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கு. ஓகேவா? நல்லா பார்த்தோம். A to B ரோடு சர்ன்னு போயிட்டு ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கு. இப்போ டேர்னிங் வர ஆரம்பிக்குது. டேர்னிங் இது நம்ம ரோடு திரும்ப ஆரம்பிக்குது. ஸோ டேர்னிங் திரும்ப ஆரம்பிக்குதுல, டேர்னிங் திரும்ப ஆரம்பிக்கிற இந்த இடம் தான் வந்து டிரான்சிஷன். அங்கதான் மாறுது. டிரான்சிஷனா மாற்றம். அங்க இருந்து என்ன ஆகும்? டிரான்சிஷனே ஆக ஆரம்பிக்குது.
ஸோ அதான் டிரான்சிஷன் கர்வ். அதே மாதிரி ஆரம்பிச்சு ஃபுல் சர்க்கிள் முடிஞ்சு முடிய போகிறதுலே இருக்கிறது தான் டிரான்சிஷன் கர்வ். ஸோ அது எங்கே இருக்கும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இருக்கும், அந்த கர்வோட ஃபினிஷிங்லேயும் வரும். அதுதான் டிரான்சிஷன். சென்டரில் வந்து சர்க்கிள், சென்டரில் உள்ள கர்வ் வந்து சர்க்குலர் கர்வு. ஸோ கரெக்டாக டிரான்சிஷன்னா ஸ்ட்ரைட் லைன்லேருந்து கர்வாக மாறுறதும் கர்வ் டு ஸ்ட்ரைட் லைனாக மாறுறதுக்கும் அந்த இடத்துல இருக்கிற கர்வ் தான் வந்து டிரான்சிஷன் கர்வ். இது என்ன பண்ணுறது, ஸ்ட்ரைட் லைனாக கர்வாக மாற்றுதா, அதே கர்வை ஸ்ட்ரைட் லைனாக மாற்றுதா, அந்த கர்வ் தான் டிரான்சிஷன் கர்வ். புரியுதா? ஸோ 4 விதமான கர்வ் இருக்கு. சிம்பிள் கர்வ்னா ஒரே ரேடியஸ், ஓகேவா? ஸோ இது சிம்பிள் கர்வ் ஒரே ரேடியஸ், காம்பவுண்ட் கர்வ் டிஃப்ரெண்ட் ரேடியஸ், ரிவர்ஸ் கர்வ் சேம் ஆர் டிஃப்ரெண்ட் ரேடியஸ் பட் ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷன். டிரான்சிஷன் கர்வ்னா ஸ்ட்ரைட் லைன் வந்து கர்வாக மாறுறப்ப அந்த இடத்துல கர்வ் வந்து டிரான்சிஷன் கர்வ் நம்ம சொல்கிறோம். ஸோ வெர்டிகல் கர்வை பொறுத்து சொல்லியிருக்கேன். வெர்டிகல் பொறுத்த வரைக்கும் சம்மிட்டு வேலி, சம்மிட்டு சாக் 2 கர்வ் இருக்கு, ஓகேவா? இது வந்து சாக் கர்வ், சொன்னால பாலத்தை கீழே இறங்கிடுறது வந்து சாக் கர்வ், ஓகேவா? இது வந்து சாக், ஓகேவா? இதே சம்மிட்னா மேலே இறங்கிடுறது, சொன்னால இதுதான் 2 கர்வ். வெர்டிகல் கர்வ் பொறுத்த வரைக்கும் சம்மிட் இருக்கு, சாக் இருக்கு. ஸோ இப்படி வர்றது சாக், இது என்னது சாக் கர்வு. இங்கே வரேன், இப்படி மேலே இறங்கிடுறதா, இது சம்மிட் கர்வ், ஓகேவா? ஸோ இறங்கிடுறது சாக் கர்வு, மேலே ஏறிடுறது சம்மிட் கர்வு, ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் கேட்பான். ஸோ கிரேடு குறையுதா, இது மைனஸில் வரும், இது ப்ளஸ்ஸு ஏறுது, இது மைனஸில் வரும், இது ப்ளஸ்ஸு, ஓகேவா? இதுதான் சாக் கர்வு, இது சம்மிட் கர்வ், இது வெர்டிகல் கர்வ். புரியுதா? எக்ஸாமில் கேட்பாங்க, ஓகேவா? எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகே, அடுத்து முக்கியமானது, இந்த படத்தை பார்த்தவங்க, இந்த படம் முக்கியம். இந்த படத்தில் எல்லாமே இருக்குது. இந்த படத்தில் நான் பெருசாக காட்டுவாங்க, இந்த படத்தில் எல்லாமே இருக்குது. என்னென்ன சார் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன, ஸோ இதுதான் கர்வ் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வர்றது டேஞ்சன்ட். இந்த கோடு பேர் வந்து டேஞ்சன்ட்டு. இது வந்து பேக் டேஞ்சன்ட், இதுதான் பேக் டேஞ்சன்ட், இது ஃபார்வர்ட் டேஞ்சன்ட், ஓகேவா? ஸோ இது பேக் டேஞ்சன்ட், பேக்லேருந்து போகிறது, இது ஃபார்வர்ட் டேஞ்சன்ட், ஓகேவா? ஸோ ரெண்டுமே மிக்ஸாக இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த இடத்துல ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதுல, ஓகேவா? ஸோ பேக் டேஞ்சன்ட் இப்படி போகுது சார், அப்படின்னு போகுது. ஃபார்வர்ட் டேஞ்சன்ட் இப்படி போகுது. எடுக்கடிப்பட்ட ஆங்கிள் இருக்குல்ல, அது பேர் வந்து டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள். இந்த ஆங்கிள் பேர் என்ன, டெல்டா, டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள், ஓகேவா? சரி, உள்ளே இருக்கிற ஆங்கிள் என்ன சார், உள்ளே இருக்குல்ல இந்த ஆங்கிள், இது நம்ம என்ன சொல்லுவோம், ஷைன் நம்ம சொல்லுவோம். இது வந்து இன்டர்செக்ஷன் ஆங்கிள், ஓகேவா? இது இன்டர்செக்ஷன் ஆங்கிள், ஓகேவா? இந்த கர்வ் நம்மளுக்கு தெரியும், இது டிரான்சிஷன் கர்வ். இந்த இடத்துல டிரான்சிஷன் கர்வ், இங்கேயும் டிரான்சிஷன், ஓகேவா? அதே மாதிரி கார்டு, இதுதான் லாங் கார்டு இருக்கலே. இது லாங் கார்டுனா இதுதான் டேஞ்சன்ட் 1லேருந்து டேஞ்சன்ட் 2 கனெக்ட் பண்ணுற இந்த லைன் சொல்கிறோம் லாங் கார்டுன்னு நம்ம சொல்கிறோம். LON தான் லாங் கார்டு, ஓகேவா? இது டிரான்சிஷன் கர்வ், ஓகேவா? ஸோ உனக்கு நம்ம பார்ப்போமா? ஸோ சொல்லிட்டேன், எத்தனை நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? சொன்ன பேக் டேஞ்சன்னா அதான், ஃபார்வர்ட் டேஞ்சன் முன்னாடி போகிறது. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்னா ரெண்டுமே சேர்ற இடம் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், ஓகேவா? இன்டர்செக்ஷன்னா சை, அதே சொல்லணும், இதுதான் வந்து இன்டர்செக்ஷன் ஆங்கிள். சேர்றது PIனா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், ஓகேவா? PC பாயிண்ட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட், இங்கே PCன்னு இருக்குல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட், இதுதான் பாயிண்ட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட்டு. அடுத்து என்ன இருக்குது, PT, இந்த இருக்குல்ல பாயிண்ட் ஆஃப் டேஞ்சன்ட், இது பாயிண்ட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட், பாயிண்ட் ஆஃப் டேஞ்சன்ட், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், ஓகேவா? உள்ள இருக்க இந்த சைடில் வந்து டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள், ஓகேவா? இங்கே டேஞ்சன்ட் டிஸ்டன்ஸ், இங்கே எக்ஸ்டர்னல் டிஸ்டன்ஸ், ஓகேவா? இங்கே E இருக்குல்ல, இந்த Eங்கிறது எக்ஸ்டர்னல் டிஸ்டன்ஸ், புரியுதா? அதே மாதிரி இது லென்த் ஆஃப் கர்வ், இது Lங்கிறது லென்த் ஆஃப் த கர்வ். இந்த எல் என்ன சார், லாங் கார்டு சொன்னல, இதுதான் வந்து லாங் கார்டு. T1 கிட்ட ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் அது லாங் கார்டு நம்ம சொல்லுவோம். எம்ங்கிறது மிட் ஆர்டினேட், இந்த எம்ங்கிறது என்னது மிட் ஆர்டினேட். ஸோ இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எம்ங்கிறது மிட் ஆர்டினேட், என்னங்கிறது நார்மல் கார்டு,
ஓகேவா. ஸோ நமக்கு இந்த படம் ரொம்ப அந்த படம் ரொம்ப முக்கியம். அது தெரிஞ்சே இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணி போட்டுடலாம். ஓகே, இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலா இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் என்னது ஃபார்முலா இருக்குது. சால்வ் பண்ண தேவையில்ல, ஃபார்முலாவை நம்ம மக்கப் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா. இப்போ லென்த் ஆஃப் கர்வுக்கு ஃபார்முலா என்ன சார்? ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், நம்ம வந்து சால்வ் பண்ணி இப்படி கொண்டு வர தேவையில்ல. லென்த் ஆஃப் த கர்வ் ஆர் டெல்டா டிவைட் பை 180. ஓகேவா. ஆர்க்கு கேட்டாங்க அப்படின்னா r tan del by 2 ஃபார்முலா படித்தா போதும். r tan del by 2. செயின் ஏஜ் ஆஃப் t1னா செயின் ஏஜ் ஆஃப் i plus t, t2ங்கிறது t1 plus i. ஓகேவா. அதே மாதிரி லாங் கார்டு இருந்துச்சு, லாங் கார்டுக்கு என்ன ஃபார்முலா இருந்துச்சுல, t1 t2 லாங் கார்டுக்கு என்ன ஃபார்முலா சார் அப்படின்னா 2r sin del by 2, 2r sin del by 2. அடுத்து எக்ஸ்டர்னல் டிஸ்டன்ஸ், ஒன்றுக்கு ஃபார்முலா இருக்குது. எக்ஸ்டர்னல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா r secant del by 2 minus 1. இது என்னது எக்ஸ்டர்னல் டிஸ்டன்ஸ். ஓகேவா. எக்ஸ்டர்னல் டிஸ்டன்ஸுக்கு எம்முக்கு ஃபார்முலா r secant del by 2 minus 1. சாரி, இ எக்ஸ்டர்னல் டிஸ்டன்ஸ் இக்கு ஃபார்முலா. அடுத்து மிட் ஆர்டினேட் எம்முக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா r1 minus cos del by 2. ஓகேவா. ஸோ அவ்வளோதான், இந்த ஃபார்முலா மட்டும் படித்தா போதும். எக்ஸாமில் ஃபார்முலா மட்டும் தான் கேட்பாங்க. ஃபார்முலா நம்ம சால்வ் பண்ணோம்னா போடுறோம். சப்போஸ் கேட்டால் நம்ம சால்வ் பண்ணோம்னா போடலாம். ரேடியஸ் ஆஃப் கர்வ் கேட்டாங்க அப்படின்னா v² by 127 e plus f. டிரான்ஸ்போர்ட்டேஷன்லையும் வரும், இதை படிச்சிருப்பீங்க. ஓகேவா. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் உங்களுக்கு போதும். ஃபார்முலா பேஸ் பண்ணி போட்டால் போதும், ஒன்றும் தேவையில்லை. ஃபார்முலா தெரிஞ்சால் என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணி போட்டுடலாம். ஓகேவா. அதே மாதிரி இது கேட்பான் ரயில்வேல போகிறப்ப டிகிரி ஆஃப் கர்வ் அடிக்கடி கேட்குறான். ரயில்வேல டிகிரி ஆஃப் கர்வ் கண்டிப்பாக வைப்பான். ஓகேவா. இங்கே இருக்கு பாருங்க, டிகிரி ஆஃப் கர்வ். ஒன் 1719 டிவைட் பை, இது அப்படி போடலாம். இப்படி போடுறதுக்கு 1719 பை 6 1718.9 இருக்குல்ல, நம்ம என்ன பண்ணலாம் 1719 பை ஆர் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா. 20 மீட்டர் எடுத்தாங்க அப்படின்னா 1146 டிவைட் பை ஆர். பாயிண்ட்லாம் போடுறது நம்ம ரவுண்ட் ஆஃபாக எடுத்துக்கலாம், ரெண்டையும் மக்கப் பண்ணி வச்சுக்கோம். ஓகேவா. எக்ஸாமில் கேட்பான். இது வந்து 30 மீட்டர் எடுத்தா, இப்போ எக்ஸாமில் 30 மீட்டர் செயின் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 30 மீட்டர்னா 1719 டிவைட் பை ஆர் டிகிரி ஆஃப் கர்வ். சப்போஸ் 20 மீட்டர் தான் எடுக்கிறாங்க அப்படின்னா 1146 டிவைட் பை ஆர். இது மக்கப் பண்ணி வச்சா எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்குறாங்க, ரயில்வே கேட்குறாங்க. ஓகேவா. புரியுதா. 30 மீட்டர்னா 1719 டிவைட் பை ஆர், 20 மீட்டர்னா 1146 டிவைட் பை ஆர். இது மக்கப் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா. இது கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்குறாங்க. ஓகே. அதே மாதிரி ரேடியன்ஸ் கேட்டாங்கன்னா πr டெல்டா டிவைட் பை 180 நார்மலாக ஃபார்முலா. ஸோ சம்ஸ் இருக்குது. சம்ஸ் வந்து நம்ம கேட்டதில்லை. நார்மலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார்முலா கேட்பாங்க, ஃபார்முலாவில் வேல்யூ கொடுத்துருவாங்க, சப்ஸ்டியூட் பண்ணி வெறும் போடுற மாதிரி மட்டும் தான் இருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் பாயிண்ட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட்டு, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், பாயிண்ட் ஆஃப் டேஞ்சன்சி, டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள், del by 2 ஆங்கிள் ரேடியஸு, இதுதான் மிட் ஆர்டினேட்டு. ஓகேவா. இதுதான் படத்தில் கொடுத்தது. ஓகேவா. ஓகே. அடுத்து செட்டிங் அவுட் ஆஃப் சிம்பிள் கர்வ் என்ன மெத்தட் இருக்கு அப்படின்னா பை லீனியர் மெத்தட். ஓகேவா. பை லீனியர் ரெண்டு மெத்தட் இருக்கு. பை லீனியர் மெத்தட் இருக்கு, பை ஆங்குலர் மெத்தட் இருக்கு. லீனியர் மெத்தட்னா அதுலேயே மெத்தட் இருக்கு. என்னன்னா ஆஃப்செட் ஆஃப் லாங் கார்டு மெத்தட். ஓகேவா. ஆஃப்செட் ஆஃப் லாங் கார்டு மெத்தட்னு இருக்கு. இன்னொன்று அதான் லாங் கார்டு வச்சு நம்ம பிரிக்கிறது, லாங் கார்டு வச்சு நம்ம பிரித்து நம்ம போடுறது. ஓகேவா. ஸோ நம்ம மெயினாக கர்வில் வந்து பார்க்க வேண்டியது இந்த லாங் கர்வ் வந்து அடுத்து பார்த்துக்கலாம். நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது கர்வில் இருக்கிற இந்த பார்ட்ஸ் தான். ஓகேவா. கர்வ்னா என்ன, அது என்ன பார்ட்ஸ் இருக்குது, மெயின் என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த டயக்ராம் வச்சு தான் உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு எக்ஸாம்லேயே கேட்பாங்க. கர்வ் பற்றி நீங்கள் எதுவும் படிக்கணும், இதை படிச்சுட்டு போனாலே போதும். கர்வ்ஸில் நீங்கள் எது கரெக்டாக நினச்சிடலாம். இந்த டயக்ராம் மட்டும் நல்லா பார்த்துருப்போங்க. அதோட ஃபார்முலா. ஓகேவா. என்ன ஃபார்முலா அப்படின்னா லாங் கார்டு ஃபார்முலா. ஓகேவா. இந்த டிஃப்ரென்ஸ் ஆங்கிள் ஃபார்முலா, இன்டர்செக்ஷன் ஆங்கிள் ஃபார்முலா, மிட் ஆர்டினேட் ஃபார்முலா, அபெக்சிஷன் ஃபார்முலா, இ ஃபார்முலா,
ஓகேவா. டிரான்சன் கர்வ் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா படிச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணோம்னா கர்வில் கண்டிப்பாக நம்ம கொஸ்டின்ஸை அடிச்சிட முடியும். ஓகேவா. நெக்ஸ்ட் லாங் கார்டு ஆங்கிலோ மெத்தட்ல பெரிய பெரிய சம்ஸ் தான், அதில் வந்து என்ன பண்ணுவாங்க ப்ராப்ளம்ஸ் கேட்க மாட்டாங்க. ஸோ இது நீங்கள் படிச்சுட்டு போனாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் கர்வில் வந்து கண்டிப்பாக கேட்ட கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணிட முடியும். இல்லை மேக்ஸிமம் என்ன பண்ணால் ரயில்வேல கேட்பான், ரயில்வே 20 மீட்டர் 30 மீட்டர் சொன்னால 1146/r 1716/rன்னு போனல, ஸோ அதுலேருந்து கேட்பாங்க. புரியுதா. ஸோ 20 மீட்டர் 30 மீட்டர் ரேடியஸ் வந்துச்சு ரயில்வேல கேட்பாங்க அந்த டிகிரி சம்மு. இல்லைன்னா இதை பேஸ் பண்ணி இந்த படத்தை வச்சு கேட்பாங்க, ஒரு ஃபார்முலா கேட்பாங்க. அவ்வளோதான். கர்வை பொறுத்து மெயினாக இதுல இருந்தால் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ இதை படித்தாலே போதும், நீங்கள் கர்வில் வந்து கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணிட முடியும். ஓகேவா. தேங்க்யூ.